பசுமாட்டை தேசிய விலங்காக அறிவிக்கும் திட்டம் பற்றி மத்திய அரசு பதிலளித்துள்ளது. புலி இந்தியாவின் தேசிய விலங்காக உள்ளது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் போது எதிர்க்கட்சிகளின் அமளியால் மக்களவை மற்றும் மாநிலங்களவை நடவடிக்கைகள் செவ்வாய்க்கிழமை பலமுறை ஒத்திவைக்கப்பட்டன. இதற்கிடையில் அரசாங்கம் பல கேள்விகளுக்கு பதிலளித்தது. ஒரு எம்பியின் கேள்விக்கு பதிலளித்த அரசாங்கம் பசுவை தேசிய விலங்காக அறிவிக்கும் திட்டம் எதுவும் இல்லை என்று கூறினார். அதே நேரத்தில் ஒரு நாடு ஒரு தேர்தல் தொடர்பான நாடாளுமன்ற குழுவின் பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளனர். மத்திய மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் SP சிங் பாகேல் நாடாளுமன்றத்தில் பசுவை தேசிய விலங்காக அறிவிக்கும் எந்த சட்டத்தையும் இயற்றிய மத்திய அரசு திட்டமிடவில்லை என்று தெரிவித்தார். மக்களவையில் பாஜக MP திரிவேந்திர சிங் ராவத் எழுப்பிய கேள்வி ஒன்றிய பால்வளத்துறை இணையமைச்சர் SP சிங் பாகேல் எழுத்துப்பூர்வமாக தெரிவித்துள்ளார். பாஜக மூத்த தலைவரும் உத்தரகண்ட் மாநிலத்தின் முன்னாள் முதல்வருமான திரிவேந்திர சிங் ராவத் மக்களவையில் எழுப்பிய கேள்விக்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்த பாகேல், அரசியலமைப்பு பிரிவின் 246 படி மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையான சட்டமன்ற அதிகாரங்களை பகிர்ந்தளிப்பதன் கீழ் விலங்குகளை பாதுகாப்பது என்பது மாநில சட்டமன்றத்தின் சட்டங்கள் இயற்றும் பிரத்யேக அதிகாரங்களை கொண்ட ஒரு விஷயம் என்று கூறினார். பசுக்களை ஊக்குவித்தல், பாதுகாத்தல் மற்றும் வளர்ப்பதற்கான மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் எடுத்த முயற்சிகளை ஆதரிப்பதற்கும் வலுப்படுத்துவதற்கும் மத்திய அரசு டிசம்பர் 2014 முதல் தேசிய கோகுல் மிஷனை செயல்படுத்தி வருவதாக அமைச்சர் கூறினார். இருப்பினும் பசுவை தேசிய விலங்காக அறிவிக்க எந்த திட்டமும் இல்லை என்றும் கூறியுள்ளார். தொடர்ந்து இது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.